ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్యా, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ యేసయ్యಾ. ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్యా, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ యేసయ్యಾ. ಆರಾಧನೆ 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 ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಕಾಣುವ ಎಲ್ರೋಯಿ ನೀನೇಯ. ಆರಾಧನೆ 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 ஆராதனே. ஆண்டவரும் இரட்சகருமான வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையிலே கூட 2 அல்லது 3 பேரின் நாமத்தினாலே இங்கே ஒருவனத்தோடு ஜெபிக்கிறோம், மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் சொன்னவரே. இங்கே கூடி வந்திருக்கிற இந்த மோசே குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு பிள்ளைக்காக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சகோதரி உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எதற்காக இந்த இடத்துக்கு நீர் வரவேற்று ஆண்டவரே. இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த ஒரு போராட்டங்கள் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இம்மட்டும் இதுவரை இந்த குடும்பத்தை நடத்தி வந்தீரே சுவாமி, கோடான நன்றிகள் ஆண்டவரே. இனிமேலும் இந்த குடும்பத்தை நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில எந்த ஒரு போராட்டம் பிரச்சனை வராதபடிக்கு, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வியாதிகளும் ஆண்டவரே, எந்த ஒரு பிசாசு இந்த பிள்ளைகளை தொடாதபடி பரிசுத்த ஆவியானவரே இந்த குடும்பத்தோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே, ஒரு பரிசுத்தத்தோடு இந்த குடும்பம் வாழத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. யோபு ஆண்டவரே, யோபுக்கு வந்த அநேகமான போராட்டங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமான வேதாத்திலே யோபுக்கு வந்த அநேகமான போராட்டத்தின் மத்தியிலே கூட ஆண்டவரை தூசிக்காதபடி யோபு இந்த உயிர்த்திருக்கிற இந்த காரியத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலையிலே கூட ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஒருவேளை தூரமா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வேலையிலிருந்து இந்த நொடியிலிருந்து இந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலே சுவாமி ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்துக்கு போகத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தடைகளை வராதபடிக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு தடைகளை உபத்திரங்களை வராதபடிக்கு இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ள மூடி வைத்துக் கொள்வீராக சுவாமி. எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அப்படியே செய்த காரியங்களுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த வேளையிலே கூட யோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 3 வசனங்களை நம்ம வாசித்து ஆண்டவர் నామத்தை நாங்கள் మహిమపడతాం. అప్పుడు యోబు లేచి తనపై వస్త్రమును చింపుకొని తల వెంట్రుకలు ఒరిగించుకొని నేల మీద సాష్టాంగము పడి నమస్కారము చేసి ఇట్లా నేను
నేను నా తల్లి గర్భములో నుండి దిగంబరినై వచ్చి తిని దిగంబరినై అక్కడికి తిరిగి వెళ్ళేదను. యెహోవా ఇచ్చెను, యెహోవా తీసుకుని పోయెను. ಯೆಹೋವ ನಾಮమునకు ಸ್ತುತಿ ಕಲುಗುನುಗಾಕ. ಇದೊಂದು ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ, ಯೋಬು ಅನ್ನೋ ಒಂದು ದೇವರ ಮಗನು ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇಲ್ಲಿ. ಯೋಬು ಅನ್ನೋ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ವೇದನೆ. ಆ ಮನುಷ್ಯನ್ ಬಂದು ದೇವ್ರನ್ನ ಬಂದು ದೇವ್ರಂದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಯೋಬು ಅನ್ನೋ ಮನುಷ್ಯನ್ಕ. ಆದ್ರೆ ಆ ಯೋಬು ಅನ್ನೋ ಮನುಷ್ಯನ್ಗೆ ಏನ್ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಆಡಂಬರ ಇತ್ತೋ ಆಡಂಬರ ಎಲ್ಲ ಏನಾದ್ರು ನಾಶನ ಆಗುತ್ತೆ. ಆವಾಗ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, ಯಾಕೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ದೇವ್ರನ್ನ ಅಷ್ಟೊಂದು ನಂಬಿದ್ನಲ್ಲ, ಯಾಕೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಆಯ್ತು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಿ ಹೇಳ್ತಾರಂತೆ, ನೀನು ಈ ದೇವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ, ವಿಷಯ ಬಂದ್ಬಿಡು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಅಷ್ಟೊಂದು ದೇವ್ರು ನಂಬಿದ್ರಲ್ಲ, ಯಾಕೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇಷ್ಟ ಒಂದು ವೇದನೆ ಬಂದೈತೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯೋಬು ಹೇಳ್ತಾನಂತೆ, ಅಯ್ಯದ ಪಿತ್ರೋಳೆ, ಯಾಕೆ ಹಿಂಗ ನೀನು, ನಮ್ಗೊಂದು ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಖಂಡಿತ ಒಂದು ಸುಖ ಬಂದಾಗ ಕಷ್ಟನೂ ಬರ್ತದೆ. ನಾವು ಎರಡೂ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಸಮಾಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಕಷ್ಟ ಬಂದ್ಬಿಡ್ತು ಅಂತ ನಾವು ಹೋಗ್ಬೋದು, ಸುಖ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅಷ್ಟು ಶಾನ ನಾವು ಮೆರಿಕೂಡ್ದು. ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಈಕ್ವಲ್ ಆಗಿ ಓದ್ತಾ ಇರ್ಬೇಕು. ದೇವ್ರನ್ನವರು ಖಂಡಿತ ನಮ್ಮ ಒಳಗೆ ಅವ್ರೇ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಬಂದು ಈ ಮಾತು ಹೇಳ್ತಾನೆ. ಏನಂತ ಹೇಳ್ತಾನೆ, ನಾವು ಬರೋವಾಗ ಏನ್ ತಗೊಂಡ್ಬಂದ್ರಿ, ನಾವು ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವ್ ಏನ್ ತಗೊಂಡ್ಬರ್ತೀವಿ, ಏನು ತಗೊಂಡ್ಬರ್ತೀವಿ, ನಿರ್ವಾಣದ ಬಂದಿದ್ದೀರಿ. ಅದನ್ನ ನಾವು ಪರಲೋಕ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವೇನ್ ತಗೋತೀರಾ, ನಮ್ಮ ಮೈಯಾಗಿರೋ ಒಂದು ಚೂರು ಬಟ್ಟೆ ಸಮೇತ ಏನ್ ನಾವು ಮೈಯಾಗಿ ಮುಡ್ಗಲ್ಲ. ಆವಾಗ ಅವರು ಆ ಗುಡಿನಾಗ ಹಾಕಿ ಅವರು ಆ ಸಮಾಧಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆವಾಗ ಹೇಳ್ತಾನಂದ್ರೆ, ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಏನು ತಗೊಂಡಾಗಲ್ಲ, ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಏನು ತಗೊಂಡಾಗಲ್ಲ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಮಹಿಮೆ ಮುಡಿಸ್ಬೇಕಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಇಲ್ಲೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ಒಂದ್ ವೇಳೆ ನೀವು ಯಾಕಿನ್ನ ದೇವ್ರ ಮುಂದೆ ನಿನ್ನ ಹೋಗ್ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಒಂದ್ ವೇಳೆ ನಿಮ್ಗ ಎಷ್ಟೋ ಹೋರಾಟ ಪ್ರಶ್ನೆ ಇರ್ಬೋದು, ಏನೋ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳು ಇರ್ಬೋದು. ಆದ್ರೇನು ಆ ದೇವ್ರು ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಆ ವಿಶ್ವಾಸನ ಬಿಡ್ಕೊಡ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಗೆ ನಡೆಸೋದು ದೇವ್ರು. ಅದ್ರನಿಂದ ಯೋಬಕ್ಕೂ ಅಂತ ಒಂದು ಕೋಟಿ ಲಕ್ಷ ಇದು ಲಾಸ್ ಆಗಿರೋವಾಗೆ ದೇವ್ರನ್ನ ಬಿಡಿಲ್ಲ. ನಮ್ಗೆ ಸಿಂಪಲ್ ವಿಷಯದ ನಮ್ಗೆ ಲಾಸ್ ಆಗಿರ್ತದೆ, ಸಿಂಪಲ್ ಆದ ನಾವು ಕೋರ್ಟ್ ಬಂದಿರ್ತದೆ. ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ, ದೇವ್ರನಿಂದ ಈಚೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. ಅದನ್ನ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ದೇವ್ರನ್ನ ಬಿಡ್ಕೂಡ್ದು ಅನ್ನೋಗೋಸ್ಕರ ಈ ವಚನ ಹೇಳಿದೀನಿ. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಗೆ ನಾವು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳ್ರಿ, ಆ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಮುಗಿಸ್ತಾನೆ. ನಿಮ್ಗೋಸ್ಕರ ನಾವು ಏನ್ ಇಂಥ ಸಾಯಂಕಾಲ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ஆண்டவரே இந்த விவசாயிகள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா இந்த பிள்ளைகளை எந்த நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்க வர வச்சிரும். அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வர்றதுக்கு எந்த ஒரு தடைகள் வராதபடிக்கு, இந்த குடும்பத்தில் எந்த ஒரு போராட்டம் ஆண்டவரை வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை மூட வைத்துக் கொள்வீராக. இந்த கொடுத்திருக்கிற ஒரு பிள்ளைய உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளை ஆண்டவரை நல்ல ஞானத்தோடு பயத்தோடு பக்தியோடு கூட ஆண்டவரே இந்த பிள்ளை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தை நீர் நடத்துவீராக. இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை மூட வைத்துக் கொள்வீராக சுவாமி. எல்லா துதி கன மகிமையும் நசுவினாக இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். செய்த காரியங்களுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிற எங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை